ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இந்தியா ஃபுல்லா தொடங்கிருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சென்னையில களை கட்டுது செலிப்ரேஷன். சேப்பாக்கம் முதல் கோடம்பாக்கம், டி நகர் வரை மக்களை ரோட்ல பார்க்க முடியுது. பட்டாசுகள் வெடிச்சு ஸ்வீட்ஸ் கொடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்க. டெல்லி, பாம்பே, கல்கத்தான்னு நம்ம ஒரு சந்தோஷ மனநிலைக்கு இந்த வெற்றி நம்மளை கொண்டு வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சரித்திரத்தில் முதன் முறையாக பேக் டு பேக் டைட்டில் ஜெயித்த அணி அப்படின்ற ரெக்கார்டை நம்ம பதிச்சிருக்கோம். அதையும் தாண்டி நடத்துற நாடு ஜெயிக்காதரா 2007 இருந்து அப்படின்னு சொன்ன விஷயத்தையும் பொய்யாக்கி இருக்கு இந்த அற்புதமான வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா சொல்லணும்னா பேட்டர்ஸ் நிறைய போட்டிகள்ல வெற்றி பெற்றுக் கொடுப்பார்கள், இல்ல போலர்ஸால வெற்றி பெற்றவங்க சொல்லக்கூடிய இடத்துல இந்த முறை இந்தியா பேட்டர்ஸ் அண்ட் போலர்ஸ் இருவராலும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத்தர முடிந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கம்பைன்ட் எஃபர்ட்டா இருந்தது. அப்கோர்ஸ் ஃபீல்டிங் கொஞ்சம் ஸ்லாப்பியா இருந்தது. முக்கியமா சில கேச்சஸ் எல்லாம் அதிகமான கேச்சஸ் இந்த டோர்னமெண்ட்ல விட்டு அணியா நம்ம இருந்தாலும் தேவையான நேரத்தில் அற்புதமான கேட்ச பிடிச்சோம். ஸ்பெஷலி இன்னைக்கு இஷான் கிஷனோட ஃபீல்டிங், அதுல ஒரு 3 கேட்ச் அவர் எடுக்கிறாரு. போன மேட்ச் அக்சர் பட்டேல் எடுத்த அந்த 2 கேட்ச் நம்ம பாக்குறோம். ஸோ இந்தியாவை பொறுத்தவரை ஒரு ஆல் ரவுண்ட் எஃபர்ட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏர்லி பார்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் சூரியகுமார் யாதவ் காப்பாத்தி தராரு. திலக் வர்மா ஒன் டிராப் வந்துட்டு இருந்தவர் ரொம்ப சுமாரான ஆட்டம் ஆடினப்போ சஞ்சு சாம்சன் உள்ள வராரு. திலக் வர்மா 4வதுக்கு போராடுனும் போது தன் இடத்தை நான் கண்டுபிடித்து விட்டேன், இங்க இருந்து அடிப்பண்டா அப்படின்ற மாதிரி ஒரு அற்புதமான ஆட்டத்தை கொடுத்தாரு திலக் வர்மா. ஒரு இடத்திலும் சோடை போகாம தேவையான நேரத்துல இறங்கி 6 4 அடிச்ச சிவம் தூபேவை நம்ம சொல்லியே ஆகணும். இன்னைக்கு கூட விக்கெட்ஸ் எல்லாம் ஒரு சைடு விழும்போது ரன்ஸ் 250 வருமானு யோசிக்கிற நேரத்துல அற்புதமான கடைசி ஒரு 24 ரன்கள் அடிச்ச சிவம் தூபேவும் மறந்துடக்கூடாது. போலராகவும் அவர் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காரு. பேட்டிங்ல தேவையான நேரத்துல எல்லாம் உள்ள வந்து ரன்ஸ் அடிச்சு கொடுத்திருக்காரு. ஒரு ஆல் ரவுண்டரா, அதாவது ஹர்திக் பாண்டியாவை நம்ம எவ்வளவு பேசுறோமோ அந்த அளவுக்கு பேச வேண்டிய இடத்துல சிவம் தூபே இருக்காரு. அதுல மாற்று கருத்து இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த அணி அபிஷேக் சர்மாவை தாண்டி இஷான் கிஷனை தாண்டி ஒரு பேட்டிங் டெப்த் அக்ஷர் பட்டேல் வரைக்கும் இருந்திருக்குன்னு பாக்குறோம். நம்ம தோல்வியடைந்த போட்டியில கூட அக்ஷர் பட்டேல் அணியில் இடம் பெறவில்லை அப்படின்றதுதான் வருத்தம். யாரை வெளியே உட்காந்து வச்சிருக்கோம்னா போன சீசன்ல ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா இருந்த குல்தீப் யாதவுக்கே டீம்ல இடம் இல்லாத அளவுக்கு இருக்கும். அண்ட் முகமது சிராஜ் நான் முதல்ல சொன்ன மாதிரி அவருக்கும் இடம் இல்லைன்னு சொல்றோம். அதான் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கிட்ட டேலண்ட் வந்து பெஞ்ச் ஸ்ட்ரென்த்தும் டேலண்ட்டும் அவ்வளவு அதிகமாயிருச்சு அப்படின்றது ரொம்ப சந்தோஷம் தரக்கூடிய விஷயமா இருக்கு. அப்கோர்ஸ் இது வந்து இந்த போட்டி தொடங்கிய முதல் நாள் ரொம்ப சுலபமா இருக்கும் இந்தியாவுக்கு நினைச்சப்போ கடுமையான ஒரு போட்டிகளை இந்தியா சந்திச்சது. இன்ஃபேக்ட் ஃப்ளூ டவுன் டு ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான், கேம் டவுன். இந்த சவுத் ஆப்பிரிக்கா கிட்ட தோல்வி அடைஞ்ச போது அடுத்த போட்டி நம்ம வாழ்வா சாவா போட்டி, வெஸ்ட் இண்டீஸை ஜெயிப்போமா போவோமான்னு சொல்லக்கூடிய அளவுல இருந்த போட்டியை அற்புதமா ஜெயிச்சோம் நம்ம. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தே ஹேட் அ பிளான், தே எக்ஸிக்யூட்டட் இட் வெரி வெல். ஒரு 20 ஓவர் நாங்க பேட்டிங் மட்டும் ஸ்ட்ராங்கா போலிங்கும் சில விஷயங்கள் செய்வோம்ன்றது வந்து பர்ஃபெக்டா செஞ்சு காமிச்சாங்க. அப்கோர்ஸ் கௌதம் கம்பீரை பொறுத்த மட்டும் ஒரு போன முறையும் அவர் தான் அணியின் கோச்சா இருந்தாரு. கப் அடிக்கும் போது இந்த வருஷமும் அணியின் கோச்சாவே இருந்திருக்காரு. ஸோ ஒரு லைஃப் ஹாஸ் கம் ஃபுல் சர்க்கிள் ஃபார் டீம் இந்தியா அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இடத்துல ஒரு ஜிங்ஸ் இருந்துச்சு அகமதாபாத்ல மோடி ஸ்டேடியம்ல. ஐயா இங்கேயா இந்தியா ஃபைனல்ஸா ஜெயிப்பது கஷ்டம்னு பல பேர் சமூக வலைதளங்களை சொன்ன போது அதை பொய்யாக்கும் வகையில் இன்னைக்கு இந்தியா ஆடி இருக்காங்க. நியூசிலாந்து டாஸ் ஜெயிச்சு இந்த மாதிரி போட்டிகள்ல முதல்ல ஆடி ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சிருந்தா அடுத்த ஆட்டம் அன்னைக்கு ப்ரெஷரா இருந்திருக்கும். அன்பார்ச்சுனேட்லி இந்த முறை அவங்க வந்து இந்தியாவை ஆட விட்டாங்க. இந்தியா அந்த வாய்ப்பை தக்க வகையில பயன்படுத்தி ஒரு பெரிய ஸ்கோரை போட்டு பயமுறுத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். சோ இந்தியா முதல் முறையா ஒரு ஐசிசி டோர்னமெண்ட் போட்டிகள், இதற்கு முன்னதாக 3 முறை நியூசிலாண்டோட ஆடி 3 முறையும் தோத்து போனது இந்திய அணி. அந்த வரலாற்றை மாற்றி எழுதியிருக்கு. முதல் முறையாக ஐசிசி நாக் அவுட் போட்டியில நியூசிலாண்டை வென்று சரித்திரம் படைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சோ இது ஒரு அற்புதமான தருணம், கொண்டாடப்பட வேண்டிய தருணம் அமைஞ்சிருக்கு. தினமும் இன்று காலை முதல் மாலை வரை நம்ம பல செய்திகளை பார்த்துக்கிட்டு வரோம். பல வருத்தம் தரக்கூடிய செய்திகள்லாம் பார்க்கிறோம் போர் சார்ந்த இடத்துல. ஆனா இந்த ஒரு 3-3.5 மணி நேரம் கிரிக்கெட் என்பது ஒரு இடத்துல கட்டி போட வச்சிருக்கு. இந்தியன்ற பெருமையோட நம்ம அணி வெற்றி பெற்றிருக்குன்ற அந்த கொண்டாட்ட மனநிலை எல்லாருக்கும் கொடுத்துருக்கு அப்படின்னா ஸ்போர்ட் இஸ் எ வின்னர், ஸ்போர்ட் இஸ் எ லெவலர் அப்படின்னு தான் சொல்லலாம். ஒரு நாள் ஹீரோ மறுநாள் ஜீரோ அப்படின்னு ஆகக்கூடியதுதான் ஸ்போர்ட். சஞ்சு சாம்சன் அப்படிதான் இருந்தாரு. இந்த போட்டி வருவதற்கு முன்னாடி அவர் ஜீரோவா இருந்தாரு. இன்னைக்கு அவர் மிகப்பெரிய ஹீரோ ஆயிட்டாரு. போட்டிக்குள்ள உள்ள வந்த அபிஷேக் சர்மா போட்டி முடியும் போது கிட்டத்தட்ட ஜீரோவா போயிருக்காரு. சோ ஸ்போர்ட்ஸ் இஸ் லைக் லைஃப், நிறைய லைஃப் லெசன்ஸ் இந்த போட்டிகள் நமக்கு கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். கன்சிஸ்டன்சி, கிளாரிட்டி, எக்ஸிகியூஷன் வந்து எங்க வேணாலும் போலாம்ன்றதுக்கு பும்ரா ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சதை நான் கரெக்டா செய்வேன்னு சொல்லக்கூடிய இடத்துல சஞ்சு சாம்சன் இருந்திருக்காரு. அப்கோர்ஸ் மேஜர் கிரெடிட் ஷுட் பி கிவன் டு சஞ்சு சாம்சன். அவர் பர்சனல் மைல்ஸ் ஒன்று காட்டல, நினைச்சிருந்தா 300 அடிச்சிருக்கலாம். டீம் தான் ஃபர்ஸ்ட் 87 பேட்டை சுத்தி ரன்னுக்காக ஆடினார். இப்படி எல்லாரோட கம்பைன்ட் எஃபர்ட்ல இந்தியா ஜெயிச்சிருக்காங்க. இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு நிகழ்வா நம்ம பாக்குறோம்.
அடுத்ததாக இன்னும் 20 நாட்கள் இதே மாதிரி T20 ஃபார்மேட்ல IPL போட்டிகள் தொடர்ந்து இருக்கு. பார்ப்போம், என்ஜாய் பண்ணுவோம். பட் இந்த மொமெண்ட் இதோட முடிய போவதில்லை. இன்னும் அடுத்து வர ஒரு 4-5 நாட்களுக்கு இது ஒரு கொண்டாட்ட மனநிலையா இந்தியா முழுவதும் இருக்க போது. அன்பார்ச்சுனேட்லி நம்ம பழி தீர்த்துட்டோம் கூட சொல்லலாம். எங்களுக்கு இதற்கு முன்னாடி ICC போட்டிலாம் தோக்கடிச்சிங்கல்ல, தோ வி ஆர் கமிங் அப்படின்னு சொல்லி நியூஸ்ல அடிச்சது சந்தோஷமா நம்ம வந்து ஒரு ரிவெஞ்ச் மோட்ல நம்ம வந்துட்டோம் சொல்லலாம். பொறுத்திருந்து பாபு நீ கப்பை வாங்கி அணி எப்படி செலிப்ரேட் பண்ண போகுதுன்ற காட்சிகள் அதெல்லாம் நம்ம பார்க்க காத்துக்கிட்டு இருக்கோம். இது கௌதம் கம்பீருடைய சஞ்சு சாம்சனை உள்ள கொண்டு வரணும்னு நினைச்ச அந்த பிளானுக்கு கிடைச்ச வெற்றி. யாரும் யாருக்கும் குறைந்தவர் அல்ல. திறமை இருந்தா எங்க வேணாலும் போய் முடிக்கலாம்ன்ற சஞ்சு சாம்சன் 10 வருட வெயிட்டுக்கான வெற்றி அப்படின்றதையும் நம்ம இதை பார்க்கிறோம்.